ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனீஸ் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதாவது 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஓட் ஐடி இருக்காது. ஸோ அந்த பர்சன்ஸ்க்கு எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம வீட்டில் இருந்துட்டு ஓட் ஐடியை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து உங்கள் ஃபோனில் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணி ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில சஜஷன் கேட்கும். ஸோ இதில் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா portal.eci.gov.in இருக்குல்ல. ஸோ அந்த வெப்சைட் இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து காமிப்பாங்க. அந்த வெப்சைட் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்பாகவும் ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. நம்ம வெப்சைட்டில் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஃபார்ம் 6, அதாவது முதல் டைமில் வந்து ஓட்டு போட போகிறவங்களுக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஓடிடி வாங்குறதுக்கு. ஸோ இதுலேருந்தே நம்ம ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணியும் கொண்டு கொடுத்துக்கலாம், இல்லைனா ஆன்லைன்லேயே நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் NRI. ஓகேவா? இது வந்து ஃபார்ம் 6A. ஸோ இது வந்து நார்மல் பீப்புள்ஸ் வந்து பண்ணக்கூடாது. இது வந்து NRI சிட்டிசன்ஸுக்கானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ். உங்களோட பழைய ஓட் ஐடியை வச்சிருக்கவங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே மாற்றலாம். ஃபார்ம் 8. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிலிஷன். ஸோ இது வந்து ஃபார்ம் 7. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஆல்ரெடி கார்டு வச்சிருக்க யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா ஸோ அதை போய் அவங்களோட டீட்டெயில்ஸை டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ புதுசாக ஓட் ஐடி அப்ளை பண்ணுறதை பார்ப்போம். ஃபில் ஃபார்ம் 6 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அந்த பிங்க் கலரில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் சைன்அப் பண்ணால் கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் கேப்சா எல்லாம் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சைன்அப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபில் ஃபார்ம் 6 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாதுமே வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே நீங்கள் பண்ணி விட்டாலே போதும், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஓகே, ஈஸியாகவே பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஸ்டேட் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட்டு, நம்ம மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 செகண்ட். ஓகே, இதில் வந்து கரெக்டாக மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஏசின்னு இருக்கும், நம்மளோட தொகுதி. ஓகேவா? நம்ம மாவட்டத்தில் நம்ம ஓட்டு போடக்கூடிய தொகுதி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சுது. நம்ம வந்து கீழே பார்க்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். நம்ம இதெல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு செக்ஷன்லையும் கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா பர்சனல் ஸ்டேட்டு அந்த இது எல்லாமே வந்து டிக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், பி செக்ஷனில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுக்கணும். உங்கள் ஆதாரில் நேம் வந்து எப்படி இருக்கோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம நேம் அப்பா நேம் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேமில் உங்களோட நேமையும் செகண்ட் நேமில் அப்பா நேமையும் கொடுத்துக்கோங்க. ஸோ அது 3 லாங்குவேஜில் ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரான்ஸ்லேட் ஆகிரும் கீழே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோகிராஃபை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு அடுத்த செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்கள் அப்பா அம்மா ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃபு, ஸோ அந்த மாதிரி கார்டியன்ஸோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சர்நேமை என்ட்ரு பண்ணுங்கள் அவங்களோட ஆதார் பேஸ் பண்ணி. ஸோ ஓகே, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். இந்த இடத்துல உங்களோட செல்ஃப் அப்படிங்கிற செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மற்றவங்க மொபைல் நம்பரை கொடுக்குறீங்கன்னா ரிலேட்டிவ் அந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி. உங்களோட இமெயில் ஐடி அப்படின்னா செல்ஃப் செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. ஓகே, முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த செக்ஷன் போனீங்க அப்படின்னா ஆதார் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இதில் ஆதார் பக்கத்தில் இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை என்டர் பண்ணி ஆதாரோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஆதார் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லார்ட்டுமே ஆதார் நம்பர் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதில் மிஸ்டேக் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, கரெக்டாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேலாக ஃபீமேலாக தேர்ட் ஜெண்டரான்னு கேட்பாங்க, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்த செக்ஷனில் வந்து டேட் ஆஃப் பர்த். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆதாரில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ அதில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க, அதுக்கு உங்களோட ஆதார் ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
நார்மலாக நம்ம அப்ளை பண்ணும்போது ஜெராக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக தான் இந்த ஃபோட்டோ அப்லோட். ஓகேவா? ஓகே, அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த செக்ஷன் வரும். இதில் வந்து அட்ரஸ். ஓகேவா? ஸோ உங்களோட கரெக்டான அட்ரஸை கரெக்டாக அந்த ஒவ்வொரு காலத்துலையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு தான் உங்கள் ஃபிசிக்கல் ஓடிஐடியை வந்து சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் அட்ரஸ் முடிச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ். ஓகேவா? ஸோ அது பார்த்திங்கன்னா உங்கள் போஸ்ட் ஆஃபீஸோட டீட்டெயில்ஸை செகண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக தான் உங்களுக்கு கார்டு வந்து டெலிவரி ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா செலக்ட் டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ அதில் போய்ட்டு ஆதாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆதாரில் அட்ரஸ் இருக்கும். ஸோ எகெயின் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரௌஸில் போய்ட்டு அந்த ஃபைல் அதில் போய்ட்டு நீங்கள் ஆதாரை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து தேவையில்லாத விஷயம். ஏன்னா இது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கானது. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர், அதாவது ஓட்டர் ஐடி வச்சிருக்கிற உங்கள் ஃபேமிலி நம்பர், அதாவது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம். ஸோ அவங்களோட நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்க என்ன நெக்ஸ்ட் காலத்தில் வந்து செலக்ட் ரிலேஷன் இருக்கும். அதில் அவங்க வந்து உங்களுக்கு என்ன முறை அப்படிங்கிறத வந்து என்ன உறவு முறை அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பர்சனோட ஓட்டர் ஐடியில் உள்ள எபிக் நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த செக்ஷன் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து மேலே எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் அப்பா நேமு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி எபிக் நம்பர், உங்கள் அம்மா நேம் கேட்டிருப்பாங்க. அம்மா நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி எபிக் நம்பர். அதுக்கப்புறமா மூணாவது ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. வேணுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுக்கோங்க. ஸோ கீழே இருக்க 2 செக் பாக்ஸையும் கண்டிப்பாக டிக் பண்ணி ஆகணும். ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா கீழே டிக்ளரேஷன் அப்படிங்கிற செக்ஷன் வரும். ஸோ இதில் போய்ட்டு அட்ரஸ், ஸ்டேட்டு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டேட்டு, பிளேஸு எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதில் கரெக்டாக கேட்டிருக்க டீட்டெயில்ஸும் கரெக்டாக டேட்டு, டைமு, பிளேஸ் எல்லாமே கொடுத்துருக்கோங்க. உங்கள் பிளேஸை மட்டும் கொடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து கீழே கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சா என்ட்ரு பண்ணாதீங்க. சைடில் ஒரு ரிஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி புது கேப்சா வந்ததும் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரீவியூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓகேவா? அதனால் கேப்சா இது என்ட்ரு பண்ணாதீங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு புது கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டனை கொடுத்தோமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் ஃபார்ம் 6 வந்து இந்த ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் சைன் பண்ணணும். அதாவது உங்கள் ஆதாரில் நேம் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதார் பேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு தான் நம்ம ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் ஆதாரில் எந்த மாதிரி நேம், இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்கள் நேம் ஃபர்ஸ்ட் இருக்கும். செகண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சர்நேமில் வந்து உங்கள் அப்பாவோட நேம் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபார்மெட்டே அப்படி நீங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டீட்டெயில்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து விசிபிள் பண்ணலை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆதாரில் இருக்க நேமை தப்பி தவறாமல், அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் வரும். ஓகேவா? ஸோ அதை என்னால் விசிபிள் பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஜில் வந்து உங்கள் ஆதாரை வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஜில் வந்து உங்கள் ஆதாரில் லிங்காக இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா எல்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா 2 to 3 வீக்ஸில் வந்து உங்கள் ஃபிசிக்கல் ஓட்டர் ஐடி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியரில் வந்துடும். அதாவது போஸ்ட்மேன் வழியாக வந்துடும். ஓகேவா? ஸோ போஸ்ட்மேன் வந்து கொண்டு கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஓட்டு போடுங்க.